நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். இப்படி பல்வேறு இந்த ஒசூர் மாநகராட்சியில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட வெறும் மாதந்தோறும் குப்பை எழுவதற்கு வெறும் 20 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு விடியா திமுக அரசினுடைய மேயராக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த ஒசூர் மாநகராட்சியினுடைய மேயர் இன்றைக்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு குப்பை எழுவதற்கு 1,20 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் குப்பைகள் இந்த ஒசூர் மாநகராட்சி பகுதியில் அகற்றப்படுவதில்லை. இப்படி பல்வேறு அவலங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாலைகள் எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமான சாலைகள், பல்வேறு வார்டுகளிலே பணிகள் செய்யப்படாமல் இருக்கின்றன. குறிப்பாக ஆளும் கட்சியை வெற்றி பெற்றிருக்கின்ற கவுன்சிலர் வார்டுகள் புறக்கணிக்கப்படுகின்றன. எந்த நலத்திட்டங்களும் இந்த மாநகராட்சியினுடைய மேயர் செய்து தருவதில்லை. பல முறை நம்முடைய நேரத்திலே சொல்லி இன்னைக்கு பல்வேறு அவலங்கள் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. ஒவ்வொரு வார்டில் பார்த்தா குப்பை கண்ணில் தேங்கி லைட் எரியல, எங்க பார்த்தாலும் சாக்கடை தண்ணி, நிர்வாக சீர்கேடு. இதனால பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். கொசுக்கடி, இப்போ வெயில் காலம், கொசுக்கடியினால பல்வேறு தொற்று வியாதிகள் ஏற்படுகின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு ஒசூர் மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இப்போ இருக்கிற மேயர் என்னன்னு கூட காது குத்து கூட போய் எந்த இடத்தையும் பார்க்கல. மேயர் தான் அப்படின்னா இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் மக்கள் வேணும், ஆனால் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யறதுக்கு யாரும் முன் வரல. இதை கண்டித்து தான் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். நீங்கள் தயவு செய்து வர இன்னும் 8 மாதம் தான் எலெக்ஷன், 8 மாதம்லாம் இல்லை, எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்டட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு வலுவான கூட்டணி இன்றைக்கு திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணி ஏற்படுத்தியிருக்கின்றனர். பல கட்சிகள் அதில் சேர இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியில நம்முடைய கூட்டணி 2026 200 தொகுதியை கைப்பற்றுவதற்கின்ற திட்டங்களை நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு பிறகு மண்டல வாரியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மண்டலத்தில் போராட்டம், 4 மண்டலம், 4 மண்டலத்திலையும் போராட்டம் நடத்தணும். மக்களுக்காக போராடுறது இந்த ஆட்சி எதுவும் செய்யல, நம்ம போராடுறது மக்களுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு அவங்கெல்லாம் நம்மளை ஆதரிச்சு ஓட்டு போடுவோம். சொன்னது எதையுமே செய்யல. மாநகராட்சியில என்ன செஞ்சுக்கிறாங்க நீங்க இங்க இருக்கிற கவுன்சிலர் எல்லாம் தெரியும். எந்த பணியும் நடக்கலையே. நீங்க எதுல பார்த்தாலும் ஊழல். அவர் இன்னைக்கு இருக்கிற மேயர் மக்களுக்கு நல்லது செய்வார்னு பார்த்தா தனக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு. மக்களை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு மேயர் எல்லா வார்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு தான் பார்க்கக்கூடாது, எல்லா வார்டையும் சரிசமமா பார்த்து வேலை செய்யணும். ஆனா இவரு எந்த வேலையும் செய்யல. ஆளுங்கட்சிக்கு ஒரு பரவும் எதிர்கட்சி வேட்பாளர் பெற்றிருக்கின்ற அந்த கவுன்சிலருங்க அந்த வார்டெல்லாம் புறக்கணிக்கிறார் தொடர்ந்து. அது போன்ற நிலைமை வருங்காலத்தில் இருக்கக்கூடாது. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா 16 கவுன்சிலர் நம்ம ஜெயிச்சுக்கணும், இன்னொரு 5 ஜெயிச்சுதான் நம்ம தான் மேயர். அது காரணம் நம்ம அன்னைக்கு அசால்ட்டா விட்டோம் இல்லையா? அதனால நீ அது போன்ற நிலைமை இனிமேல் வரக்கூடாது. மீண்டும் இப்போ நம்ம பண்ண போற ஒவ்வொரு நிகழ்வும் மக்கள் மனதில் பதியணும். நமக்காக போராடுகின்ற மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். 2024 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஒசூர் தொகுதி ஐயா எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் இந்த ஒசூர் மாநகரில் அதிக வாக்குகளை அதிமுக பெறுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இன்றைக்கு நாம் செய்கின்ற முதல் பணி இது. இதில் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்தந்த வட்டச் செயலாளர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை கூட்டுவாங்க. அந்தந்த பகுதி செயலாளர்களுக்கு வட்டச் செயலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இந்த போராட்டம் ஒரு ஒசூர் மாநகரினுடைய திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக பணியாற்றி இந்த போராட்டத்தினை வெற்றி பெற வைக்க வேண்டும் என உங்கள் பாதம் படிந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் நமது முன்னாள் அமைச்சர் அன்பு சோழர் மாவட்ட கல்வி தலைமையில் மற்றும் கழக செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு நம்ம கார்பரேஷனில் நம்ம போஸ்டரில் எது சொன்னாலும் நடக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வார்டில் எங்கே திமுக கவுன்சிலர்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல என்னென்ன செய்ய வேணும்னு நம்ம வட்டத்தில் தான் தெரியும். அவங்கள போய் நேராக நீங்கள் போய் அணுகி அந்த அசோசியேஷன்களை அணுகி அவங்களுக்கு என்ன தேவை, அந்த இடத்துல என்ன வேணும்
இப்போ பார்த்தீங்கன்னா கும்மி வார்டில் நான் ஒரு டைமும் வந்துட்டு நான் ஒரு சேர்மன் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு டாய்லெட் பாத்ரூம் வேணும், ஒரு நியாயமான பஸ் ஸ்டாண்ட் வேணும். அதே மாதிரி சிப்காட்டில் தர்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அங்கே இருக்கிற பஸ் லேட் ஆச்சுன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் இல்லை, ஒரு ஒன்று போட் கடையில் ஒரு நியாயமான பஸ் ஸ்டாப் இல்லை, சிப்காட்லேயும் இல்லை, ரத்னப்பள்ளி சிப்காட்லேயும் இல்லை. இந்த மாதிரி காஞ்சா எங்கன்னா அங்கே ஸ்கூல் பசங்க இடத்துல வச்சுருக்கிறாங்க, அதையும் கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கிறோம். சுகாதாரம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட க்ளீன் இல்லை. நம்ம பஸ் ஸ்டாண்டாக பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் பாருங்கள், எங்கேயுமே க்ளீன் இல்லை. எங்கன்னா அங்கே குப்பை, மழை காலம் வந்துச்சுன்னா எங்கன்னா அங்கே தண்ணி நிற்குது, கொசு உற்பத்தி ஆகுது, சுகாதாரம் கெடுது. அதுக்காக இதெல்லாம் வந்து போராடணும். திருப்பி நம்ம கவுன்சிலருங்க வந்து அதிகமான எண்ணிக்கை நம்ம கார்பரேஷனில் வரணும்னா இந்த மாதிரி போராட்டத்துக்கு எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நம்ம இதை வந்து சக்ஸஸ் செய்யணும். இது இல்லாமல் நம்ம கட்சி இல்லாமல் திமுக அதிமுக எல்லாம் நடுத்தர மக்கள்லாம் வந்து டேக்ஸ் கட்டர்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்களுக்கும் நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் நீங்களும் சொல்லி அவங்களையும் கூப்பிடுவாங்க. இந்த நாய்த்தொலைங்களை கூப்பிட்டாங்க, பஸ் ஸ்டாப்பில் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த தள்ளுவடி சங்கத்துக்காரங்க அவங்களும் வருவாங்க, அவங்களுக்கும் அந்த என்டர்பிள்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இதை நம்ம சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கு பின்னாடி காது கொடுத்து கேட்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் குறிக்கோளாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்ஸஸாக செய்யறது. எல்லாரும் இந்த போராட்டம் சொந்த போராட்டமாக எடுத்துகிட்டு போராடி இதை ஜெயிச்சு நம்ம மாவட்டத்திற்கும் இந்த மாவட்டத்துக்கும் நல்ல பெயர் வேணும். தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான ஒரு கார்பரேஷனாக இருக்கணும்னு எல்லாத்திடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே தண்ணி தேவையில்லை. அது இல்லாமல் பன்னி தொழில்கள் அதிகமாக இருக்கும். அண்ணா வந்து மாவட்டத்தில் நம்ம கவுன்சிலர் இருக்கும்போது அண்ணா 80 லட்சம் வந்து ஒரு பார்க் இங்கே பின்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லை. எல்லாம் காமனில் ஒடிச்சு அது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் எல்லா தண்ணி வந்து இப்போ எல்லாம் நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. அங்கேருந்து சுகாதார சீர்கேடாகி எல்லாம் டொங்கு ஜனம் இருக்குது. ஒரு 3-4 பேர் தவறிட்டுருக்காங்க. இன்னும் கூட வந்தாங்க, டொங்கு ஜனம் செத்தாக போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒசூரில் இருக்கிற எல்லா தண்ணியும் எங்கள் பகுதியில் தான் நிற்கிது. அது நீங்கள் பாயிண்ட் போட்டு அடிப்படையில் இது முன்னுரிமை எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க இருக்கும்போது தூர் வரணும். நீங்க அண்ணன் சேர்மன் இருக்கும்போது தூர் வரணும். இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க. தண்ணி ஃபுல்லு ஏரியா ஃபுல்லு அப்படியே தேங்கி அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நன்றி. அதை எழுதி கொடுங்க, 4 பாயிண்ட் கொடுங்க எல்லா வார்டில். நம்ம வந்து அதை மொத்தமாக்கி ஆணையாளர்கிட்ட மாநகர கமிஷனர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். வார்டில் போஸ்டர் ஒட்டணும். எல்லாருக்கும் நான் மாடல் சொல்லிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த சாய் டிஜிட்டல் ஒரு அந்தந்த வார்டில் இருக்கிற கவுன்சிலர் வட்ட செயலர் அது போய் எடுத்துகிட்டு போய் ஒட்டிடுங்க. எல்லாம் ஒட்டிடுங்க. மக்கள்